ஒருத்தர் அவரை வேலையை விட்டு தூக்குனதுக்காக 4 பேரை கொலை பண்ணியிருக்காரு. நேத்தன் டன்லாப். இவர் கொலராடோல இருக்கிற அரோரான்ற ஊரில் சிக்கி சிக்ஸ் அப்படின்ற ஒரு பீஸா கடையில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு ராபரி மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையும் சைக்கியாட்ரிஸ்டும் இருக்கிறதா ஏதோ ஒரு வகையில் அந்த கடையோட ஓனருக்கு தெரிய வந்திருக்கு. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கடையோட ஓனர் வந்து இவரை ஃபயர் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப வெறியான நேத்தன் December 14, 1993 அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு கடைக்கு போயிருக்காரு. ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காரு. அங்கே இருக்கிற கேம்ஸ் ஆக்டிவிட்டியில் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. கடை வழக்கம் போல் க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ட்ரன்ஸில் வந்துட்டு க்ளோஸ்டு போர்டு வச்சுட்டு உள்ள ஒரு 4 எம்ப்ளாயி வந்து கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் லைட்லாம் ஆஃப் ஆகிறது தெரிஞ்சு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்த நேத்தன் அங்கேருந்து 3 பேரை ஷூட் பண்ணி சாகடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தம் அடிக்கிறதுக்காக வெளியே போயிட்டு வந்த பாபின்றவ உள்ளே வரும்போதே ஷூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு லேடிகிட்ட போயிட்டு கேஷ் பாக்ஸில் இருக்கிற கேஷ் $1500 அது போக கொஞ்சம் கேமிங் டோக்கன்ஸும் எடுத்து ஒரு பையில் போட்டுட்டு அந்த லேடியும் ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. இதில் என்னென்னா இந்த பாபின்றவர் அவரை ஷூட் பண்ண உடனே அவரை செத்து போன மாதிரி நடிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நேத்தன் வெளியே போனதுக்கப்புறம் இவர் தவழ்ந்து கேட்டுக்கு வெளியே போய் சில பேருக்கு ஹெல்ப்பை கூப்பிட்டு போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. 12 மணி நேரம் கழிச்சு போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவர் அந்த கொலையெல்லாம் பண்ணதை அவரும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதில் 5 பேரில் பாபி மட்டும் எப்படியே தப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1996 அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு கேமும் டெவலப் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. அது எந்த கேம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.